Try these page number 49ல இருக்கிறது பார்க்குறோம். Find the approximate பார்த்தீங்கன்னா, இது approximate தான். இது நம்ம கிளியரா ஃபுல்லா சொல்ல முடியாது. ஹையர் கிளாஸ்ல தான் நம்ம ஃபுல் ஃபிகர் நம்ம படிப்போம். approximate area of the following figures. இப்போ area of irregular figures நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, that is equal to பார்த்தீங்கன்னா number of more than half squares or first வந்து number of full squares. full square எவ்வளோ கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எவ்வளோக்கு கவர் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். பிளஸ் நம்பர் ஆஃப் மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர்ஸ். மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் அதை நம்ம என்னவா கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்கொயரா கவுண்ட் பண்ணிக்கணும். பிளஸ் ஹாஃப் இன்டூ நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர்ஸ். ஹாஃப்க்கு கொஞ்சம் கம்மியா இல்ல கொஞ்சம் அதிகமா இருந்தா நம்ம ஹாஃப் ஸ்கொயரா கவுண்ட் பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர். சரியா? இப்போ நம்ம இது அப்ராக்சிமேட் தான். இதுல கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கு நம்ம ஏரியா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர் இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல மேக்ஸிமம் ஃபுல் ஸ்கொயர் இல்ல. ஆனா இந்த ஒரு ஸ்கொயர் கொஞ்சம் தான் இது இல்ல. அப்ப இது ஒரு ஸ்கொயர் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இது 2 ஸ்கொயர் ஃபுல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா 3 பாதிக்கு மேல இருக்கு. ஸோ இது 3 எடுத்துக்கலாம். அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல இருக்கு 4 எடுத்துக்கலாம். ஸோ இது 4 பிளஸ் ஹாஃப் ஸ்கொயர்ஸ்லாம் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹாஃபா இருக்கு. சரியா? ஹாஃப் கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஸோ இது 1. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ரைட்? இது வந்து ஹாஃப் ஸ்கொயர் கிட்ட கவுண்ட் ஆயிருக்கு. இப்ப இது 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஹாஃப் ஸ்கொயருக்குள்ள கவுண்ட் ஆயிருக்கு. இதுவும் ஹாஃப் ஸ்கொயர்ல கவுண்ட் ஆயிருக்கு. பாருங்க இந்த இடம் ஹாஃப் ஸ்கொயர்ல கவுண்ட் ஆயிருக்கு 4. ஸோ மத்ததெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5, 6 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹாஃப் ஸ்கொயருக்கு கம்மியா தான் கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ வி டேக் ஸோ இது 2 ஒண்ணா எடுத்துக்கிட்டாலும் ஸோ டோட்டலா ஒரு 6 வரும். அவ்வளவுதான். This is 4, this is 5, இது 6. இப்போ இதெல்லாம் ஹாஃப் ஸ்கொயருக்கு கம்மியா கவுண்ட் ஆயிருக்கு. அப்போ ஹாஃப் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா half into 6. 6 நம்ம கவுண்ட் பண்ணிருக்கோம். ஸோ 1 இங்க 3. இப்போ டோட்டலா வந்து ஏரியா ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா A is equal to 7 centimeter square. இப்போ நம்ம சென்டிமீட்டர் எதுவுமே கொடுக்கறதுனால 7 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது நம்ம 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் we can take it as centimeter square. எதுவோ ஒண்ணு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஃபிகர் பார்த்தோம்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இதுல எத்தனை ஃபுல் ஸ்கொயர் இருக்கு பாருங்க. இது வந்து இது ஃபுல்லா ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் 1. சரியா? இது ஃபுல்லா ஒரு ஸ்கொயர் வச்சுக்கிட்டாலும் 1 தான் ஃபுல் ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒன்னு ஹாஃப்னு கவுண்ட் பண்ணலாம். 2, இது ஒன்னு 3 கவுண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 4ன்னு கவுண்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? half into 4. ஸோ என்ன வரும் பாருங்க. 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 plus 2 is area is equal to 3 square units. ஓகேவா? இப்போ தேர்ட் ஒன்ல வந்து ஃபுல் ஸ்கொயர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 more than half, ஃபுல்லா or more than half. இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதுல நமக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. நம்ம என்ன பார்த்துக்கலாம் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இதுல 1, 2, இது மோர் தென் ஹாஃப் 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா?